என்னப்பா பிரச்சனை? அவர் வந்து என் பொண்ணுல பேசுறமா. சத்தமா பேசுங்க. பேச முடியாது. ஏன்? ஆக்சிடென்ட் ஆகிக்குதுமா. முடியல. நீங்க அவரை அடிக்கிறீங்களா? வரப்பெல்லாம் எதனா ஒன்று பண்ணுறாருமா வருமா. என் பொண்ணாட்டி அவர் என்னமா இருக்கா, என் பொண்ணாட்டி அங்கே நிறுத்தி பேசுகிறாங்க. அப்போ எனக்கு எதுவுமே இருக்கும். இது ஆக்ஷன் மேடம். பார்த்துமா மேடம், இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவன் நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். ஒயின் ஷாப்ல போய் நல்லா சரக்கு போட்டு நல்லாவே கிளாய்ப்பான். குடியாதனையும் கூட்டம் குடி வச்சுதான் வந்தோம்மா. அவன் கைய வச்சு இப்படி சொன்னப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். முடியாது மேடம் அப்படின்னு நான் பாத்தீங்களா, அப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தெரியும் மேடம், இவனை எப்படி காப்பாத்தினா, எப்படி செஞ்ச, எப்படி போன, இவனுக்கு எப்படி சோறு ஊட்டினா, இவனை கஞ்சி கரைச்சி மிக்சில ஊத்து நெஞ்சில ஊத்தினா. நானு சாத்துக்குடி கோயம்பேட்டுல இருந்து வாங்கிட்டு போய் அதை மிக்சில அடிச்சு ஊத்துன. அவனுக்கு என் உசுரை கொடுத்து உன காப்பாத்தின. இவனை என் உசுரை கொடுத்து உன காப்பாத்தின மேடம். ஆனா துரோகம் செஞ்சுட்டீங்களே. துரோகம் பண்ணிட்டேன், உண்மைதான். ஆனா இப்ப சொன்னா பாத்துங்க, பச்சை பொய் மேடம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, பச்சை பொய். அது அவன் எப்படி உட்காந்து ரசின்னு பாருங்க. அவரால பேச கூட முடியல. அவருக்கு மன உடைச்சல் கொடுக்குறீங்க. ஒண்ணுமே இல்ல மேடம். நீங்க அப்படி விட்டு நம்ம வந்து சொல்லுவது உண்மையில. யாராவது நம்ம ஒரு நேரம் நல்ல சகோதரர், நல்ல ஒரு பிரதர் அனுப்பிச்சு விடுங்க. இப்பெல்லாம் அனுப்பிச்சு விடாதீங்க. லேட் பிக்கப் அனுப்பிச்சு விடுங்க. இவன் அட்ரஸ் ஃபுல்லா நான் தரேன். இவன் எங்க போய் சரக்கு அடிப்பான், என்ன பண்ணுவான் நான் தரேன். நான் இங்க தானே இருக்கேன். இவன் ஆள் இந்த இப்படி ஆக்சிடென்ட் பண்றாங்க பாருங்க. இவனுக்கு வந்து கேஸ் இருக்கு, இந்த போலீஸ் கேஸ் நிறைய இருக்கு. 51 எஸ்ஐ வருவாரு. அப்படியுமா அவரு போன பிறகு அப்படி சும்மா அப்படி சில்லுன்னு வரும் மேடம்.